நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு இந்த குரியக்கு சுரங்காவின் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க ஒரு டாபிக் உப்புக்குறவன் கதை சொல்லி ஜமீன்தாருக்கு ஆறுதல் சொன்ன பெரியவா. அதான் ஒரு ஜமீன்தார் பரமாச்சாரியுடைய பரம பக்தர்னு சொல்லலாம். அவ்வளோ பக்தி. எத்தனையோ பாழஞ்சு கோயில்கள்லாம் கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கார். எதிர்பாராத விதமாக ஒரு சோதனை வந்துடுத்து அவருக்கு. பெரிய அளவில் நஷ்டமெல்லாம் ஏற்பட்டு மனசு ரொம்ப நூறாயிட்டார். தெய்வத்தை கைவிட்டு கொடுத்தோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் இனிமேல் நமக்கு சாமி எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட வேண்டாம் அப்படின்னு சாமி கும்பிட்றத, கடவுளை கும்பிட்றதை நிறுத்திட்டார். அந்த சமயத்தில் தான் பெரிய கும்பகோணம் பக்கத்தில் கேம்ப் போயிருந்தார். அவர் வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சப்புறம் மகா பெரியவாழ்கிட்டே தன்னோட நியாயத்தை கேட்டுரும் அப்படின்னு சொல்லி பெரியவாளை பக்கம் வந்துட்டார். அவர் வெறுங்கையோடு வந்ததுனாலே அவருடைய விரக்தி பட்டவர்த்தமாக தெரிஞ்சுது. வழக்கம் போல் இல்லாமல் ஏனோ தோணுன்னு இருக்கார், நமஸ்காரம் பண்ணார். ஆனால் ஆச்சாரியர் அதை கவனித்த மாதிரி கண்டுக்கல. கவனித்த மாதிரி காட்டிக்கல. இது கேட்கணும் வந்துருக்கிறாப்புல இருக்குது, பார்த்தா தெரியுது, என்ன கேட்கணும் உனக்கு அப்படின்னார். ஜமீன்தார் முகத்தை பார்த்தார். பெரியவா, நான் பண்ணாத தர்மம் கிடையாது, செய்யாத திருப்படி கிடையாது, கும்பிடாத சுவாமி கிடையாது. அப்படி இருக்கிறது இந்த மாதிரி சோதனை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் எதுக்காக நான் சாமியில் கும்பிடணும், இது கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை கொஞ்சம் நெருப்பு மாதிரி கக்கினார். அமைதியாக கேட்டுருந்தார் ஆச்சாரியா. இப்போது ரொம்ப விரக்தியில் இருப்ப நீ உனக்கு புத்திமதி சொன்னால் எடுபடாது, அதனால் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னார். உப்புக்கிறவனுக்கு உப்புக்கிறவன்னு பேர். அப்படி ஒரு உப்புக்கிறவன் இருந்தான். காமாட்சியோட பரம பக்தன், அவன் பயங்கரமான பக்தன். காத்தால் கண்ணு முழிச்ச உடனே எழுந்துக்கிச்சு காமாட்சி அப்படி தான் எழுந்துப்பான். அதுமாதிரி தூங்க போகிறதே அம்பாள் பேரை சொல்லிட்டு தான் படுத்துப்பான். உப்பு மூட்டையெல்லாம் கழுத மேலே ஏற்றி சந்தை நடக்கிற இடத்துக்கு போய் கொண்டு போவான். பெரும்பாலும் இவன்கிட்ட தான் எல்லோரும் உப்பு வாங்குவோம் எல்லாத்தையும். அதனால் கொஞ்சம் நிறையா பணம் சேரும். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இந்த பாத வசதியெலாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒத்தடி பாதை தான். அதனால் திருடாலும் நிறைய பேர் வருவான், திருடர்கள். ஒரு நாள் சந்தைக்கு நேரம் ஆகிடுது. சரி, அதே சமயத்தில் வானம் இருட்டின்னு அப்படியே லேசாக தூரல் போட ஆரம்பிச்சது. அப்புறம் பெரிய மழை, ஜோன்னு மழை, அப்படிப்பட்ட மழை. பூக்காரனும் அந்த உப்புமுடைய சேவ் பண்ணுறதுக்காக என்னத்தையோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்தான், முடியல. பிரயோஜனம் இல்லாமல் மொத்த உப்பு மழை தண்ணி பட்டு கரைஞ்சி ஓடிடுத்து. அவ்வளோதான். அப்படியே விக்கிச்சு போயிட்டான், நின்றுட்டான். லாபம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, முதலே எடுத்து அதுக்கே மோசம் வந்துடுத்தே. அவனோட விரக்தி அப்படியே கோமா மாதிரி காமாட்சி மேலே திருப்பித்து. காமாட்சின்னு ஒன்று தான் நம்பிட்டு இருந்தேன், கும்பிட்டுட்டு இருந்தேன், மொத்தத்தை நஷ்டப்படுத்திட்டேடி அப்படின்னு தாக்க முடியல. பக்தன் காயப்போட்ட நெல் வீணாகக்கூடாதுக்கா பரமேஸ்வரன் வெயில் வரவச்சாலும் சொல்லுவாளே, அதெல்லாம் கூட பொய்யா தான் இருக்கும். தாயாரான உனக்கே பக்தன் மேலே அன்பு இல்லாத போது பிடிச்சிருக்கொண்டு எப்படி இருக்கும். அதனால் இனிமேல் நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட்றதா இல்லை அப்படின்னு சொல்லி வெறுப்பாக காத்தினான். கழுத மேலே சாக்கை போட்டு வெறுங்கையோடு பரப்பிட்டான். திரும்பி அப்படி போயிட்டு இருந்தேன். டேய், பிடிக்கடா அவன் கையில் இருக்கிற படத்தில் பறிக்கடா. அவனுக்கு பெரிய குரல் கேட்டுது. பார்த்தா திருடங்க 5-6 பேர் அப்படி நடிக்க போய் நின்றுட்டான். அவள் கையிலலாம் கத்தி கபடாலாம் இருந்தது, அருவாலாம் இருந்தது. அந்த இருட்டில் கூட அப்படியே மினுமினுத்துது. நடிங்க போய் குறவன் நம்மளை தான் உசுறு நமக்கு இல்லை அப்படி தோணிடுச்சு அவனுக்கு. மரியாதையாக பணத்தெல்லாம் கொடு அப்படி கேட்டு மடியில் கடியெல்லாம் எல்லாம் தேடி பார்த்தாங்க. ஒரு இடம் விடாமல் தேடினாங்க, ஒன்றும் கிடைக்கல. இங்கேயே இல்லை, இருந்தபடி கூட இல்லை. எங்கடா பணத்தை ஒழிச்சு வச்சுருக்க? அவன் ஏது போனான், கொண்டு போன உப்பு மூட்டைலாம் மொத்தம் மழையில் போயிடுச்சு. அப்புறம் ஏது வியாபாரம், ஏது காசு
அப்படி படபடவா சொன்னான். இன்றைக்கி தப்பிக்கிறோன்னு சாமி நினச்சிக்குது, அவன் நீ பழிச்சுப்போ அவன் சொல்லிட்டு ஓடி போயிட்டான். திருடெல்லாம் ஓடி போயிட்டான். மழை விட்டு வானம் வந்து தெளிய தெளிய குறவ மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சுது. இப்போ தான் தெளிவு வந்தது. இன்றைக்கி மட்டும் மழை பெய்யா வந்துச்சுருந்தனாக்கா, காசோட போயிருந்தனாக்கா உசுறு தப்பிச்சிருக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. பொழைச்சதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு கும்புற காமாட்சி தான் அவனை காப்பாற்றினான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படியே அம்பாவுக்கிட்ட போய் மன்னிச்சிடும் வேண்டிட்டான். மகாபரிவா இந்த கதையை சொல்லி முடிச்சிருந்துமே ஜமீன்தாருக்கு தன்னோட தவறு என்னங்கிறத புரிஞ்சுடுத்து. தனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு மகாபரிவாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு பரப்பிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஜமீன்தார் மறுபடியும் பெரியவாளை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தார். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, போன தடவை சொத்து ஃபுல்லாக என் பரிபூர சூழல் இருந்தது சொத்தெல்லாம். ஆனால் இன்றைக்கி இந்த சொத்தெல்லாம் வந்து எனக்கு பாரம்பரியமாக வந்துடுத்துங்கிறதுக்கான விவரங்கள்லாம் வந்து என்னுடைய முன்னோர்கள் வந்து திருப்பணி பண்ணின ஒரு கோயிலில் வந்து இருந்த பிரமாண பத்திரத்தில் அது மூலிமா தெரிய வந்துடுத்து. அதனால் எல்லாமே எனக்கு திரும்ப கிடச்சிடுத்து. அன்றைக்கி விரக்தியில் பேசிட்டேன் பெரியவா, உங்களை சாட்சாத் பரமேஸ்வரன் நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க பெரியவா அப்படின்னா. உப்பு கரைஞ்சி போகிற கதையை ஒரு ஆச்சாரியா வந்து அன்றைக்கி சொன்னதே, உன் கதையும் ஒரு நாள் உன் கவலையும் ஒரு நாள் கவலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது உணர்வு தானே. அப்படி தானே நமக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தான். என்றைக்காக இருந்தாலும் கடவுளுக்கு காமாட்சி காப்பாற்றுவான்னு வெயிட் பண்ணணும் எல்லாருமே. நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து உப்புக்கரவங்க கதை சொல்லி பெரியவா வந்து ஜமீன்தாருக்கு உணர்த்தினார், நமக்கும் உணர்த்தினார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோட்டி சங்கர.